Hi friends, welcome to JSJ Jessie Spoken English channel. இன்னைக்கு நம்ம ஒரு 5 different sentence தான் பார்க்க போறோம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோல. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நடிக்க வேண்டாம். இப்போ ஏதாவது பசங்க கிட்ட ஏதாவது தப்பா சொன்னாங்களா இது செஞ்சாங்களா, நடிக்காத சும்மா சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். இல்ல கோவத்துல கூட யாராவது நம்ம கிட்ட நடந்தது உண்மையை மறைச்சிட்டு நம்ம கிட்ட ஏதாவது நடிக்கிற மாதிரி பேசுனாங்க செஞ்சாங்கன்னா நடிக்காத போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல. விளையாட்டாவும் இந்த வார்த்தையை சொல்லுவோம், சீரியஸாவும் இந்த வார்த்தையை சொல்லுவோம். இதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டோன்ட். இந்த வேண்டாம் அப்படின்றதுக்கு டோன்ட். நடிக்கிறது அப்படின்னா இங்கிலீஷ்ல pretend. P-R-E-T-E-N-D pretend. Don't pretend. நடிக்க வேண்டாம். Don't pretend. ஓட வேண்டாம் அப்படின்னா don't run. தூங்க வேண்டாம் அப்படின்னா don't sleep. இப்ப இந்த வேண்டாம்ன்றதுக்கு இங்கிலீஷ்ல நம்ம என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா don't. ஓகேங்களா? அதே நடிக்க வேண்டாம்னா don't pretend அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இதே எழுந்திருக்க வேண்டாம் அப்படின்னா don't stand. ஓகேங்களா? சோ நம்ம ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டோம்னா நீங்க இந்த சென்டென்ஸ் மட்டும் இல்ல, இதுல இருந்து நிறைய சென்டென்ஸை நீங்க உருவாக்க கத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் உங்களால ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்டா உங்களால பேச முடியும். நீங்களா ஒரு சில வேர்டிங்ஸை கிரியேட் பண்ணணும். இப்ப நடிக்க வேண்டாம்னு நான் சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். அதுல இருந்து இப்ப ஓட வேண்டாம்னா டோன்ட் ரன், தூங்க வேண்டாம்னா டோன்ட் ஸ்லீப், எழுத வேண்டாம்னா டோன்ட் ரைட். இது மாதிரி நீங்களே சென்டென்ஸை உருவாக்கிக்கணும். ஓகேங்களா? எந்த வழியில், இப்போ நான் கேக்குறேன் எந்த வழியில அவன் போனா, இந்த சைடு போனானா அந்த சைடு போனானா, எந்த வழியில போனா, இல்ல நம்ம கேக்குறோம் இல்ல யார்கிட்டயாவது அட்ரஸ் கேக்குறோம், எந்த வழியில போகணும், இந்த வழியில போகணுமா அந்த வழியில போகணுமா அப்படி சொல்லிட்டு. அப்ப இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன் விச். விச்னா எந்த, விச் வழி அப்படின்றதுக்கு வே. ஓகேங்களா? வழியில் அப்படின்னு கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, இந்த இல்லுக்கு தான் நம்ம இன் சேர்த்திருக்கோம். ஓகேங்களா? இந்த இல்லுக்கு தான் நம்ம இங்கிலீஷ்ல இன் சேர்த்திருக்கோம். எந்த வழியில், எந்த வழி அப்படின்னா விச் வே சொல்லியிருப்போம். எந்த வழியில் அப்படின்னதுனால இன் விச் வே. ஓகேங்களா? சோ எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் டீப்பா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் ஒவ்வொரு வேர்டிங்ஸ்க்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸும் மீனிங்கும் புரியும். ஓகேங்களா? எந்த வழி அப்படின்னு மட்டும், எந்த அப்படின்றதுக்கு விச். ஓகேங்களா? வழி அப்படின்றதுக்கு வே. வழியில் அப்படின்றதுக்கு தான் இங்க இன் சேர்த்திருக்கோம். இன் விச் வே. ஓகேங்களா? இன் விச் வே, எந்த வழியில். இது என்னுடைய தவறு. இப்ப நம்ம சொல்லுவோம்ல, ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா இது யார் பண்ணது அப்படின்னா இது என்னுடைய தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ். இட்ஸ் மை. இட்ஸ் மை ஃபால்ட். இட்ஸ் மை ஃபால்ட். இது என்னுடைய தவறு. ஃபால்ட்னா தவறு. என்னுடைய அப்படின்றதுக்கு மை. இது அப்படின்றதுக்கு இட்ஸ். இது என்னுடைய தவறு. இட்ஸ் மை ஃபால்ட். இங்க பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இட்ஸ்ன்னு கொடுத்திருக்கோம். இட்ஸ்னா இட் இஸ் நம்ம ரைட் பண்ணோம் பாத்தீங்களா. இந்த இட் இஸ் தான் நம்ம ஷார்ட் ஃபார்மா இட்ஸ்ன்னு சொல்றோம். சோ இதனால மீனிங் எதுவும் சேஞ்ச் ஆகாது. நம்ம ஷார்ட் ஃபார்மா ஒரு சில நேரத்துக்கு தமிழ்லயே பேசும்போது ஷார்ட்டா பேசுவோம். இப்ப இங்கிலீஷ்ல மம்மிய மாம் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரிதான் இட் இஸ் நம்ம இட்ஸ்ன்னு சொல்றோம். இந்த இட்ஸ்ன்றத நம்ம எப்படி எழுதணும்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ்ன்றத எப்படி எழுதணும், ஐடி போட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு ஐஎஸ்ன்னு போடுறோம். ஓகேங்களா? இந்த இட்ஸ்ன்றத ஐடி போட்டு அப்பாஸ்ட்ரபி, இங்க மேல கமா மாதிரி போடுறதுக்கு பேர் அப்பாஸ்ட்ரபி போட்டு ஸ்பேஸே விடக்கூடாது, எஸ் போட்டுக்கணும். ஓகேங்களா? இது இட்ஸ்ன்னு சொல்லுவோம், இதை இட் இஸ்ன்னு சொல்லுவோம். இட்ஸ் மை ஃபால்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இட்ஸ் இப்ப இது என்னுடைய தொப்பி அப்படின்றதுக்கு இட்ஸ் மை கேப். இல்ல இட் இஸ் மை கேப்னாலும் ஒண்ணுதான், இட்ஸ் மை கேப்னாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா? மீனிங் எதுவும் சேஞ்ச் ஆகாது. நம்ம ஷார்ட்டா சொல்லிக்கிறதுக்கும் ரைட் பண்ணிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். அவ்வளவுதான். யார் முடித்தார்கள், இந்த வேலையை யார் முடிச்சாங்க அப்படின்னு கேட்டோம்னா இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் அப்படின்றதுக்கு ஹூ. முடித்தார்கள் அப்படின்றதுக்கு finished. யார் முடித்தார்கள், பினிஷ் பண்ணிருக்காங்க, finished. யார் முடித்தார்கள், who finished. who finished.
நான் என் பேனாவை தரேன். இப்போ நம்ம கிட்ட 2 பென் இருக்கு. யார்கிட்டயாவது பேனா இல்லை அப்படின்னா நான் என் பேனாவை தரேன் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா நான், ஐ. தருகிறேன் அப்படின்றதுக்கு கிவ். என் பேனாவை, மை பென். I give my pen. I give my pen. நான் என் பேனாவை தரேன். தருகிறேன் அப்படின்றதுக்கு நான் அப்படின்றதுக்கு ஐ, தருகிறேன் அப்படின்றதுக்கு தருகிறேன், கொடுக்கிறேன் அப்படின்றதுக்கு கிவ். ஓகேங்களா? பேனாவை அப்படின்றதுக்கு என் பேனாவை, என் அப்படின்றதுக்கு மை. பேனாவை அப்படின்றதுக்கு பென். ஓகேங்களா? ஐ கிவ் மை பென். இப்போ பென்சிலை தரேன் அப்படின்னா ஐ கிவ் மை பென்சில். இப்போ வேற ஏதாவது நம்ம தரோம். ஐ கிவ் மை கேஸ் ஸ்டவ், ஐ கிவ் மை நோட் புக், ஐ கிவ் மை டேபிள், ஐ கிவ் மை பெஞ்ச், எது வேணாலும் சொல்லலாம். ஓகேங்களா? ஐ கிவ் மை செல்போன். இப்போ நான் என் செல்போனை தரேன் வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு சொல்றேன்னா ஐ கிவ் மை செல்போன். ஸோ ஒரு சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா அதுல இருந்து வேற வேற சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணணும்ன்றதையும் நீங்க உங்களுக்குள்ளேயே நீங்க லேர்ன் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பாக்குறது மட்டும் இல்லாம நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். இதுல இருக்கு அது அட்லீஸ்ட் ஒரு 2 சென்டென்ஸ் ஆகுது. நீங்க இந்த டேக்கு நீங்க ஒரு 2-3 டைம் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா அப்போ வந்துட்டு உங்களுக்கு அது ஈஸியா மெமரைஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ் பேச முடியும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி எஜுகேஷன். அதுல எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், தமிழ் கட்டுரை, ஸ்பீச், பேச்சு போட்டி கட்டுரை, இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்க வீட்டுல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு காம்படிஷனுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க யூடியூப்ல ஜெஸ்ஸி எஜுகேஷன் சர்ச் பண்ணீங்கன்னா சேனல் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.